Hello friends. So good evening. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் கிருஷ்ணா சங்கர். இதை பார்த்துட்டு இருக்கவங்கள சில பேருக்கு என்னை தெரியும், சில பேருக்கு என்னை தெரியாமல் இருந்திருக்கலாம், என்னை கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஒன்று நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம், இந்த அரை மணி நேரம் டு முக்கால் மணி நேரம் ஆர் ஈவன் 1 hour டிஸ்கஷன் எல்லாத்தோட லைஃப்லையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 hour இருக்க போகுது. நான் பேசிக்கலி ஒரு மருத்துவர், டாக்டர், ஃபிசிஷியன், அதுக்கப்புறம் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட். ஸோ என் பேர் டாக்டர் கிருஷ்ணா சங்கர், MDDM MRCP, கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். வெல், நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஹார்மோன்ஸ் பத்தி, நம்ம லைஃப்ல எப்படி ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் பண்ண போகுது, நம்மளோட நார்மல் லைஃப எப்படி ஹார்மோன்ஸ் சமூகமா நம்ம வாழ்க்கை தரத்தை நார்மலா எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிற பத்தி பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இந்த ஹார்மோன் தொந்தரவுனால வரலாம் அப்படிங்கிற பத்தி பேசலாம். ஸோ ஹார்மோன்ஸுங்கிறது என்ன? பேசிக்கா ஹார்மோன்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கெமிக்கல்ஸ். சில கெமிக்கல்ஸ், உடம்புல ஓடுற எல்லா விஷயமும் சில கெமிக்கல்ஸ், புரோட்டீன்ஸ். நம்ம ரத்தத்தில் எப்படி நிறைய கெமிக்கலோடு நம்ம கேள்விப்படுறோமோ அதே மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல எப்போ நம்ம உருவாகிறோமோ, நம்மளோட தாயின் வயிற்றில் எப்போ உருவாகிறோமோ அப்பையிலேருந்து ஓட ஆரம்பிக்குது. இது தினம் நம்ம வாழ்க்கையை நார்மலா வாழ்றதுக்கு உதவி செய்யுது. ரைட், என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல சுரக்குது? எல்லா விஷயத்துக்கும். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னா, இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகுது, அதுக்கும் காரணம் சில ஹார்மோன்ஸ் தான். நம்ம சிரிக்கிறோம், சோகமாகறோம், அதுக்கும் காரணம் சில ஹார்மோன்ஸ் தான். டைம் 8:30 ஆகுது, நம்ம நிறைய பேர்த்துக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த டைம்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சில பேர் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அதுக்கும் காரணம் ஹார்மோன்ஸ் தான். முக்கியமான ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தா, நம்ம நார்மலா தினம் நம்ம வாழ்க்கை போறதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும். ஒரு வண்டிக்கு எப்படி பெட்ரோல் வேணுமோ டீசல் வேணுமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை நார்மலா இயங்குறதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எப்படி பெட்ரோல் கார்பன்லேருந்து வருதோ அதே மாதிரி குளுக்கோஸ் எனப்படும் ஒரு கார்போஹைட்ரேட், கார்போனால செய்யப்பட்ட ஒரு பொருள் இருந்தால் நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜியை நம்ம சாப்பிட்றோம். அந்த எனர்ஜியை அதுல இருந்து எடுத்துக்கிறதுக்கே அடிப்படையா 2 ஹார்மோன் தேவை. ஒரு ஹார்மோன் அதை எடுத்து நம்ம உடம்புக்குள்ள சேர்க்கறதுக்கு, இன்னொரு ஹார்மோன் அதை தேவைப்படுற போது ரிலீஸ் பண்றதுக்கு. நம்ம சாப்பாடுல இருந்து எடுத்து உள்ள கொடுக்கறதுக்கு ஒரே ஹார்மோன் தேவைப்படுது, அதுக்கு பேரு இன்சுலின். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னடா டயபெட்டிஸ் இங்க வருது, இந்த இடத்துல ஏன் டயபெட்டிஸ் வருதுன்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. இன்சுலின் பத்தி எதுக்கு இங்க பேசுறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸும் டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு தொந்தரவும் சர்க்கரை நோய் எனப்படும் டயபெட்டிஸும் ஒரு ஹார்மோன் தொந்தரவு தான். ஸோ இதுவே நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை. டயபெட்டிஸ் வேற, ஹார்மோன்ஸ் வேற நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ டயபெட்டிஸ் இருந்தால் முதல் ஹார்மோன் தொந்தரவு, முக்கியமான ஒரு ஹார்மோன் தொந்தரவுன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ். பேசிக்கா எதுனால வருது அப்படின்னா இன்சுலின் குறைபாடுனால வருது. பேசிக் எதனால வருது? இன்சுலின் குறைபாடுனால வருது. ஸோ இன்சுலின் எங்க சுரக்குது? நம்ம உடம்புல பேன்கிரியாஸ் எனப்படும் ஒரு ஆர்கன்ல இருந்து சுரக்குது. அதை பத்தி டீட்டெயில்டா போக வேண்டாம், எல்லாம் இன்டர்நெட்ல இருக்கு, எல்லாமே பார்த்துக்கலாம் அதை. ஸோ எப்பெல்லாம் அது சுரக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாள் ஃபுல்லா சுரந்துக்கிட்டே இருக்கும்.
அதுவும் அதே மாதிரி தான். நம்ம பிறந்ததுலேருந்து பிறக்கறதுக்கு முன்னாடிலேருந்தே சுரந்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக சுரந்துக்கிட்டே இருக்கும். நம்ம காலையில் 8 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கிறோம். ஆனால் யாருக்கும் பசிக்கிறது இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து பசிக்க ஆரம்பிக்கும். சில பேர் ஃபாஸ்டிங் பண்ணி அதை தள்ளி சாப்பிட மாட்டாங்க, லேட்டாக கூட சாப்பிடுவாங்க. ஆனால் ஒன்றும் ஆகாது. அது ஏன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் இந்த இன்சுலின் செக்ரீஷன் என்ன ஆகும், குளுக்கோஸ் லெவல் குறையும் போது, சாப்பிடாம இருக்கும்போது அப்படியே குறைஞ்சிரும். குறைஞ்சிட்டு அந்த சர்க்கரையை எடுக்காமல் பார்த்துக்கும். ஸோ நமக்கு பசி வரும், பசி சரியாயிடும். ஆனால் இது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் உள்ளவங்களுக்கு, டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் தொந்தரவு உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலின் சரியாக வேலை பார்க்காது, இல்லைன்னா இன்சுலின் இருக்காது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அவங்களால இருக்க முடியாது, ஃப்ரீயாக இருக்க முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் மட்டும் ஒரு மாதிரி கிடியாயிருவாங்க சாப்பிடாம இருந்தா. இதுதான் முக்கியமான காரணம். ஸோ இந்த டயபெட்டிஸ் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, யாருக்கு வேணா வரலாம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். நிறைய பேர் அதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கை முறை, நம்ம சாப்பாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஒரு இயற்கையான ஒரு குறைபாடு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு தாங்கள் தான் காரணம், அவங்க தான் காரணம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட சாப்பாடு முறை தான் காரணம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றையும் தெரிஞ்சுக்கோங்க, டயபெட்டிஸ்க்கு இயற்கையாக வர ஒரு குறைபாடு, அதுக்கு அந்த மனிதர் காரணம் கிடையாது. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சாப்பாடுனால வராது, இன்சுலின் குறைபாடுனால தான் வரும். அது தொந்தரவு ஆரம்பிச்சக்கு அப்புறம் சாப்பாடை வச்சு மாடிஃபை பண்ணலாம், இதை நினைச்சுக்கோங்க. ஸோ இந்த மெயினாக இந்த பாயிண்ட்டை சொல்றதுக்காக தான் இந்த விஷயத்தை இந்த பதிவில் நான் சொல்றேன். ஏன்னா டயபெட்டிஸ் பற்றியே நம்ம பல மணி நேரம் பேசலாம். இந்த விஷயத்தை மட்டும்தான் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் டயபெட்டிஸ் பற்றி. ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இன்சுலின்கிற ஒரு ஹார்மோன் குறைபாடுனால வருது. அதே மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு இந்தியாவில் மட்டுமே 8 கோடி பேர் இருக்காங்க டயபெட்டிஸ்னால. என்ன டைப் வேணா இருக்கலாம், டைப் 1 டைப் 2. நிறைய பேர் அந்த டயபெட்டிஸ்னால பாதிப்புள்ளாக இருக்கிறாங்க. நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர், நிறைய பேர் ஹார்ட் தொந்தரவுனால சஃபர் ஆயிருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விஷயம் என்ன, இந்த சுகரை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிங்கிற, சுகரை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்கிற ஒரு தாட்ஸ் இருக்குது நிறைய பேத்துக்கு. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த இன்சுலின்கிற ஹார்மோனுக்கு நம்ம மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், அதே இன்சுலின் தான். ஸோ எவ்வளோ சுகர் குறைஞ்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். சுகர் அதிகமாக இருக்கேன்னு யார் கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ சுகர் அதிகமாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் நிறைய வந்துருச்சு. அதுக்கு நீங்கள் சந்திக்க வேண்டிய பர்சன் யாருன்னா எண்டோக்ரைனாலஜிஸ்ட். என்னோட துறை எண்டோக்ரைனாலஜிஸ்ட். நான் எண்டோக்ரைனாலஜிஸ்டாக தான் வேலை பார்க்குறேன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில். ஸோ இவங்களை சந்திச்சிங்கன்னா எப்பேற்பட்ட சுகரையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ரைட். ஸோ இதோட நான் இந்த இன்சுலின் டயபெட்டிஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னும் மற்ற விஷயங்கள் நிறைய போகலாம். தைராய்டு, இது ஒரு முக்கியமான, இதுவும் வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு கெமிக்கல், சுரக்கிற ஒரு ஆர்கன். இந்த பகுதியில் கரெக்டாக இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்கும். அதுவும் அதே மாதிரி தான், நம்ம பிறக்கோலேருந்தே ஃபார்ம் ஆகும். இருதயம் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி இந்த தைராய்டுக்கு ஒரே ஒரு வேலை தாங்க, தைராக்சின் எனப்படும் ஒரு ஹார்மோனை சுரக்கும். அவ்வளோதான், தைராக்சின், அதுக்கு அவ்வளோதான், சிம்பிள் ஹார்மோன். அந்த ஹார்மோனு சுரக்கிற வேலை. சரி, இந்த ஹார்மோனுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு சுரக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, எதுக்கு சுரக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட முடியிலேருந்து ஆரம்பித்து நம்ம மூளை வரைக்கும் இந்த ஹார்மோனை நம்பி தான் இயங்கிட்டு இருக்குது. தைராக்சின் எனப்படும் ஹார்மோனை நம்பி தான் இயங்கிட்டு இருக்குது. இந்த ஹார்மோன் நார்மல் லெவலில் ஓடிட்டே இருக்கணும். எல்லாமே அப்படிதான், இன்சுலின் அதே மாதிரி நார்மல் லெவலில் ஓடிட்டே இருக்கணும். தைராக்சின் கம்மியாக சுரக்க ஆரம்பிச்சதுன்னா, மிகவும் குறைவாக சுரிக்க ஆரம்பிச்சதுன்னா, அதுக்கு பேர் ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தைராய்டு எனக்கு இருக்கும்பாங்க. ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும்னா தைராய்டு இல்லை உங்களுக்கு, அப்படிதான் சொல்லணும். தைராய்டு எல்லாத்துக்குமே இருக்குது, கம்மியாக வேலை பார்க்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காமன், 10ல் ஒரு பெண்ணுக்கு இருக்கு, 30 ஆணில் ஒரு ஆணுக்கு இருக்கு இந்த ஹைப்போதைராய்டிசம் எனப்படும்
மிகவும் குறைவாக வேலை பார்க்குற தைராய்டு சுரப்பி. இது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோஇம்யூன் ஹைப்போதைராய்டிசம். இயற்கையாக அதுவே அழிஞ்சிரும். ஸோ அது இன்னும் வேறு சில காரணம் இருக்கும், ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. நம்ம ஆப்ரேட் பண்ணி சம்டைம்ஸ் வேறு காரணத்துக்கு எடுத்துருவாங்க. ஸோ அது கட்டி இருக்குன்னு எடுப்பாங்க, அப்போ அது அதோட வேலையை நம்ம செய்யணும். ஸோ இதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும். ஹேர் ஃபால்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கோமாக்கு போன பேஷண்ட்ஸே இருக்காங்க. இந்த தைராக்சின் குறைபாடுனால கோமாக்கு போய் ஐசியூவில் அட்மிட் ஆகி மோசமான பேஷண்ட்ஸே இருக்காங்க. வெறும் ஹேர் ஃபாலோட வந்த பேஷண்ட்டும் இருக்காங்க. லைட்டா ஒரு டயர்ட்னஸோட வந்த பேஷண்ட்டும் இருக்கிறாங்க. என்ன இப்படி ரெண்டு பக்கமா குறைபாடு கேட்டீங்கன்னா அவங்களுக்குலாம் சுத்தமா ஹார்மோன் மாத்திரையே இல்லாமல் இருந்திருப்பாங்க 3 வருஷம் 4 வருஷம். இந்த பேஷண்ட்ஸ் இப்பதான் கம்மியா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஐசியூக்குலாம் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, எப்படி தைராய்டு குறைபாடை சரி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் இந்த மாதிரி வெறுமன ஹேர் ஃபால் உள்ளவங்களுக்கும் லைட்டா டயர்ட்னஸ் உள்ளவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியம் தான். 1 ரூபிக்கு ஒரு மாத்திரை இருக்குது. இந்த தைராக்சின் கெமிக்கலை மாடர்ன் மெடிசன் மூலமா அழகா அதையே அப்படியே ரிசர்ச் பண்ணி செய்து விட்டார்கள். அந்த கெமிக்கலையே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படி செஞ்சுட்டாங்க. அதை சாப்பிட வேண்டியது, அவ்வளவுதான். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். இந்த ஹைப்போதைராய்டிசம் தைராய்டு குறைபாடுன்னு உள்ள அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஸோ வேற என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எந்த வயசுல வரும்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஹார்மோன் குறைபாடுகள் எந்த வயதினருக்கும் வரலாம். பிறந்த குழந்தைக்கும் வரலாம். பிறந்த குழந்தைக்கு தைராய்டு செயல்பாடு இல்லாமல் போகலாம். வளரும் குழந்தைக்கு வரலாம், அங்கே வளராமே போயிடுவாங்க. பெண்களுக்கு, ஆண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, கர்ப்பம் ஆக போறவங்களுக்கு, ரொம்ப வயதான இந்த வயசுல வந்துருச்சான்னு கேட்பாங்க. இந்த வயசுல தான் வரும், 28 வயசுல தான் வரும் நிறைய பேர்த்துக்கு. அப்புறம் வயசானவங்களுக்கும் வரலாம், யாருக்கான வரலாம். எல்லாத்துக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான். ஆனா கண்டுபிடிக்கணும். சிம்பிளா ஒரு 300 ரூபா டெஸ்ட் பண்ண கண்டுபிடிச்சிடலாம். சரி, எப்படி ப்ரெசென்ட் ஆகும் இந்த தைராய்டு தொந்தரவு அப்படின்னு கேட்டீங்கன்னா காமனா சொல்ல போனா இந்த தொண்டையில இந்த பகுதியில சின்னதா கட்டி வரலாம். அப்படி இருக்கிறவங்க கட்டாயம் முதலே பார்த்துருங்க, எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அவங்கள முதலே பார்த்துருங்க. ரெண்டாவது வேற என்ன குறைபாடு, எல்லாம் என்ன பிரச்சனை வேணா வரலாம். ரொம்ப குளிர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சில பேர், ரொம்ப வேர்க்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, முடி கொட்டும் நிறைய பேர்த்துக்கு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் வரலாம், அடிக்கடி வரலாம், இல்லை வராமே போகலாம். நிறைய பேர் பாவம் ப்ரெக்னென்ட்டாக கஷ்டப்படுவாங்க, ரொம்ப டயர்டாகவே இருப்பாங்க. நிறைய பேர் மந்தமாயிருவாங்க, மலச்சிக்கல் வரலாம், சரியாக சாப்பிட முடியாது ஆனால் குண்டாயிட்டே போவாங்க, தூக்கம் வர மாதிரியே இருக்கும் ஆனால் தூக்கம் வந்திருக்காது ஆனால் படுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, மறந்து போயிடுவாங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஹைட் வராது. அவங்க கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் ப்ரொமோட் ஆகிட்டு போவாங்க, பார்த்தா ஹைட்டே வராது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிட்டே போவாங்க, இவங்க ஆக மாட்டாங்க. சம்டைம்ஸ் கிளாஸ் தாண்ட மாட்டாங்க, சரியா இது பண்ண மாட்டாங்க, சரியா படிச்சு அடுத்த கிளாஸுக்கு போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க, குழந்தைங்கள்ல உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ல பாக்குறீங்க, உங்களுக்கே பாக்குறீங்க அப்படின்னா சிம்பிள் தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் 300 ரூபா 500 அவ்வளவுதான் டெஸ்ட். சில இடத்துல ஃப்ரீயாவே பண்றாங்க, கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல ஃப்ரீயாவே பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் இந்த டெஸ்ட் இருக்கு, அதை பண்ணிக்க வேண்டியதான். அந்த டெஸ்ட்டை வச்சு இன்டர்நெட்டை பார்த்து டயக்னோஸ்லாம் பண்ணி ட்ரீட் பண்ண வேண்டாம், எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பாருங்க. இன்னொரு விஷயம், இப்போ டெலிமெடிசன்லேயே நாங்களாம் அவைலபிளாக இருக்கோம். எண்டோக்ரைனாலஜிஸ்ட், டெலிமெடிசன், இப்போ எல்லாம் இந்த வேர்டை கேள்விப்பட்டே இருக்கீங்க எல்லாருமே. டெலிமெடிசன் என்னன்னா நேரில் வர முடியல, காரணம் கோவிட் பேண்டமிக்னால நேரில் வர முடியல, பயமாக இருக்குது அப்படின்னா டெலிமெடிசனுக்கு இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நேராக எங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பர் அடித்தாலே என்னை ஆக்சஸ் பண்ணிடலாம். எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பேசி டெலிமெடிசன் மூலமாக இதே மாதிரி வீடியோ கால் மூலமாகவே கன்சல்ட் பண்ணி தைராய்டு குறைபாடு இருக்கா இல்லையா உங்கள் ரிப்போர்ட்ஸ் காமிச்சா போதும், அதை வச்சு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ நேரில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த எண்டோக்ரைனாலஜியில் மட்டும்தான் டெலிமெடிசன் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக வைத்தியம் பண்ணிக்கலாம். ஸோ இதை சொன்னதுக்கப்புறம் எப்படிலாம் ப்ரெசென்ட் ஆகலாம், குழந்தைங்க இந்த மாதிரி சரியாக வளர்ச்சி இருக்காது. முக்கியமான விஷயம், வயசுக்கு வர மாட்டாங்க பெண் குழந்தைங்க. ஆண் குழந்தைங்களுக்கு மீச தாடி வராது, ஹைட்டு வராது. பெண் குழந்தைங்களுக்கு மார்பக வளர்ச்சி இருக்காது. சம்டைம்ஸ் மென்சஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும், வயசுக்கு வந்திருப்பாங்க, மறுபடியும் நின்றுடும் மென்சஸ், இல்லை ரெகுலர் மென்சஸ் இருக்கும். மேரேஜ் ஆகும், ரொம்ப நாளைக்கு குழந்தை பிறக்காம இருக்கும், இல்லை அபார்ஷன்ஸ், மல்டிபிள் அபார்ஷன்ஸ் நடக்கும், மிஸ்கேரேஜ் சொல்லுவாங்க, இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாத்துக்குமே தீர்வு பார்த்தீங்கன்னா சிம்பிள், அந்த மறுபடியும் அதே 1 ரூபா மாத்திரதான்.
ஸோ உடம்புல ஆல்மோஸ்ட் இந்த தைராய்டு மட்டும் சொல்கிறேன், தைராய்டு டயபெட்டிஸ் மட்டும் எப்படி வேணா ப்ரெசென்ட் ஆகலாம் உங்களுக்கு. அந்த கரெக்டாக வெயிட் லாஸ் தான் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வெறும் ஃபீவர் மட்டும் கூட வரலாம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம் நிறைய பேர். முக்கியமாக வயசானவங்க 58 வயசில் வெயிட் லாஸ் ஆகிட்டே போவாங்க. 72 வயசில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு தேடுவாங்க. கரெக்டு, கேன்சருக்கு தேடி பார்க்கணும். கூடவே அந்த தைராய்டு டெஸ்ட்டு சேர்த்து பண்ணிடும். ஏன்னா வைத்தியம் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொரு விஷயம், இந்த தைராய்டு அதிகமாகவும் வேலை பார்க்கலாம், தன்னைத்தானே அதிகமாகவும் வேலை பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கும் நான் இப்போ என்னெல்லாம் தொந்தரவு சொன்னோம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. வெயிட் குறைஞ்சிட்டே போவாங்க, பயங்கர அக்ரெசிவாக இருப்பாங்க, அலர்ட்டாக இருப்பாங்க, சுத்தமாக தூக்கம் வராது, படோடப் வரும், ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்கும், மெலிஞ்சிட்டே போவாங்க, கண்ணில் பிரச்சனை வரலாம். கண்ணு இப்படி நிறைய பேருக்கு இப்படி பார்த்துருப்பீங்க, கண்ணு பார்வையில் பிரச்சனை வரலாம். அவங்களுக்கும் மென்சஸ் பிரச்சனை, இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வரலாம், குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலையும் தைராய்டு தொந்தரவு ப்ரெசென்ட் ஆகலாம். அதிகமாக வேலை பார்க்குற தைராய்டு, அதுக்கும் வைத்தியம் ஈஸி தான். அதுக்கும் அதே 300 ரூபா பிளட் டெஸ்ட் தான் பண்ணணும், அதே மாதிரி சிம்பிள் டேப்லெட்ஸ். ஆனால் ஆப்போசிட் டேப்லெட்ஸ், தைராய்டில் அதிகமாக சுரக்கிறத கம்மியாக சுரக்க வைக்கணும் நம்ம. ஸோ அதுக்கும் வைத்தியம் ஈஸி தான். ஸோ இது தைராய்டு குறைபாடு உள்ளது. ஸோ நிறைய பேருக்கு சில பேர் கேட்டிருக்கிறாங்க மெனோபாஸ் சமயத்தில். இப்போ என்கிட்ட கேட்குறாங்க நிறைய பேர், மிஸ்ஸஸ் சுகந்தி அவங்க கேட்டிருக்காங்க, மெனோபாஸ் சமயத்தில் என்னெல்லாம் பிரச்சனை வரலாம், ஹார்மோன் பிரச்சனை வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெனோபாஸே ஒரு ஹார்மோன் ஸ்டேட் தான். நம்ம உடம்புல ஒவ்வொரு விஷயமும் கேள்விப்பட்டீங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கனால தான் இந்த ஃபீல்டை நாங்கள் துறையை தேர்ந்தெடுத்தோம், எண்டோக்ரைனாலஜியை. ஒவ்வொரு பகுதியும் நம்ம வாழ்க்கையில் ஹார்மோன்ஸாக செயல்படுது. நம்ம டீத் ஃபார்ம் ஆகிறதே ஹார்மோன்ஸால தான். நம்ம எலும்பு நார்மலாக இருக்கிறதே ஹார்மோன்ஸால தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெனோபாஸ் முடிஞ்சோன்னு 68 வயசில் நம்ம பாட்டி நல்லா இருந்திருப்பாங்க, லைட்டாக சறுக்கி கீழே விழுவாங்க, ஹிப் ஃப்ராக்சர் ஆயிரும். அதே மாதிரி நம்ம விழுந்து பார்ப்போம், ஆகாது பாருங்க, கீழே என்னது விழுந்திருப்பாங்க. அதுக்கு பேர் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதையே இந்த இடத்துல சொல்றேன்னா, முக்கியமா மெனோபாஸ் முடிஞ்சு நிறைய பேர், நிறைய சிஸ்டர்ஸ், நிறைய எல்டர்லி பீப்புள் பார்த்தீங்கன்னா ஈவன் மேல்ஸே சொல்றேன், மேல்ஸ் ஆஃப்டர் ஏஜ் ஆஃப் 70, ஃபீமேல்ஸ் லேடிஸ் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே உங்கள் போன்ஸ் ரொம்ப வீக் ஆயிரும். சரி, தடுக்க நான் நல்லா சாப்பிட்ருக்கேன் டாக்டர், நான் ராகி சாப்பிட்றேன், கால்சியம் சாப்பிட்றேன், நிறைய இது சாப்பிட்ருக்கேன், கரெக்டு. பட் நம்ம போன் பார்த்தீங்கன்னா நம்ம சுவர் மாதிரி, வால் மாதிரி. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று செங்கல் ஆர் பிரிக்ஸ், இன்னொன்று சிமெண்ட். இதில் இந்த சிமெண்ட் பகுதி தான் கால்சியம் அண்ட் விட்டமின் டி. அது நம்ம சாப்பாடுலேருந்தும் சன்லைட்லேருந்தும் வரும். வேறஸ் அந்த பிரிக்ஸ் இருக்குல்ல, செங்கல், அது வாழும் போன் செல்ஸ். நம்ம எலும்புக்கு உயிர் இருக்கு, அதனால தான் வளருது, அதனால தான் உடஞ்சா சேருது. அந்த வாழும் போன் செல்ஸ் அது ஹார்மோனை நம்பி தான் இருக்குது, வெறுமன கால்சியம் விட்டமின் டி நம்பி கிடையாது. ஸோ மெனோபாஸில் என்ன ஆகும், இயற்கையாக எல்லா பெண்களுக்கும், மனிதன் சார்ந்த எல்லா பெண்களுக்கும் 40லேருந்து 50 வயசுக்குள்ளார இந்த ஓவரின்னு சொல்லப்படுறது ஸ்டாப் ஆயிடும். இந்த ஓவரி 15 வயசுல வேலை பார்க்க ஆரம்பிக்கும், அதுதான் வயசுக்கு வருவாங்க. பெண்கள் மாதிரி ஆக காரணம் ஓவரி, ஆண்கள் மாதிரி காரணம் டெஸ்டிஸ்ன்னு சொல்றோம். அதில் டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன். ஸோ பெண்கள் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக தான் அவங்களோட உடல் பரிணாம வளர்ச்சிகளை ஏற்படுது. அதன் மூலமாக தான் பிரெக்னென்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்க முடி வளர்ச்சி கூட அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நம்பி தான் இருக்குது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த முடியோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவே ஹார்மோன் தொந்தரும், எல்லாமே ஹார்மோன் தான், அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனால தான் இருக்குது. ஸோ மெனோபாஸ் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, நிறைய லேடிஸ் கொஞ்சம் ஹேர் க்ரோ ஆரம்பிச்சிருக்கும். அது ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது கவலைப்பட தேவையில்லை, ஈஸ்ட்ரோஜன் ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால அவங்க நிறைய பேருக்கு டிப்ரெஷன் போவாங்க, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கூண்டு மாதிரி போக ஆரம்பிப்பாங்க, இரிட்டபிலிட்டி அதிகமாகும், ஸ்லீப்லெஸ்னஸ் அதிகமாகும். அதுக்கு காரணம் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஆல்மோஸ்ட் பேர் மினிமம், ஆல்மோஸ்ட் 0 நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அது நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாராவது எப்பயாவது பெண்களுக்கு 45 வயசுக்கு முன்னாடி பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ரேர். ஏன்னா இயற்கை பெண்களை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கும் நிறைய விஷயத்துல. ஆனால் ஒன்று ஸ்ட்ரென்த் ரொம்ப கொடுத்துருக்கும் பெண்களுக்கு. அதுக்கும் காரணம் இந்த ஹார்மோன்ஸ் தான். இந்த ஈஸ்ட்ரோஜன் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் 50 வயசு வரைக்கும் பாதுகாத்துக்கும். 50 வயசுக்கு மேலே எல்லாரும் ஒன்றாயிருவாங்க, ஆண்களும் பெண்களும். ஸோ போஸ்ட் மெனோபாசல் விமன் கண்டிப்பாக உங்கள் ஹார்மோன்ஸை எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை ஒரு தடவை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும். எதுக்குன்னா
ஆஸ்டியோபொரோசிஸ், உங்க போன்ஸ் மசில்ஸ் இயற்கையா வீக்னஸ் ஆயிருக்கும். அதை சிம்பிளா ஒரு 1000 ரூபீஸ்க்கு ஒரு எக்ஸ்ரே இருக்கு, போன் மினரல் டென்சிட்டின்னு. அதை போய் டெய்லியெல்லாம் பண்ண தேவையில்லை, நீங்க 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணா போதும். அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதுல உங்க போன் வீக்கா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கும் சிம்பிள் அதே தான், மாசம் 300 ரூபாய்க்கு மாத்திரை ஒன்று இருக்கு. மாசம் ஒரு தடவை சாப்பிடலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடலாம். அதை சாப்பிட்டா போதும், 2 வருஷத்துல போன் நார்மல் ஆயிரும். அது கூட சேர்த்து உங்க ராகி, கால்சியம், விட்டமின் டி எல்லாமே சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தா நம்ம பாட்டி கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆச்சு இல்லை, அந்த மாதிரி ஆகாம நம்ம வருமுன் காப்போம் செஞ்சிடலாம். இன்ஃபேக்ட் நாங்கள் எங்கள் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டி தாத்தா வருவாங்க, வேற எதுக்கோ வருவாங்க, சுகர் காட்ட வருவாங்க, தைராய்டு காட்ட வருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் இதை போய் எடுப்போம். ஏன் இதெல்லாம் எடுக்கிறீங்க, தேவையில்லாமல் ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. கிடையாது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ அந்த பிஎம்டி எடுத்து உடனே வந்து 5 மினிட்ஸ்ல வந்து எடுத்து காமிச்சோன்னே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் நிறைய பேத்துக்கு. ஏன்னா அது மைனஸ் ஸ்கோர்ல போயிட்டு இருக்கும். நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா தெரியும், போன் மினரல் டென்சிட்டின்னு போட்டு பாருங்க, போன் மினரல் டென்சிட்டி. சிம்பிள். அதுக்கு ட்ரீட்மெண்ட் மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சா போதும், 2 வருஷத்துல சரியா. இப்போ எங்க அம்மாவுக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 50 வயசுலேயே வந்துருச்சு எங்க அம்மாவுக்கு. இது மாத்திரை கொடுத்தா இப்போ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நார்மல் ஆயிடுச்சு எங்க அம்மாவுக்கு. ஸோ இதுதான் வந்து ஆஸ்டியோபொரோசிஸ் அண்ட் போஸ்ட் மெனோபாசல் ப்ராப்ளம்ஸ்க்கு. ரைட். கொஞ்சம் நம்ம குழந்தைங்களை பற்றி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா தான் ஹையஸ்ட் யங்ஸ்டர்ஸ் வாழ்கிற இடம் உலகத்தில் வந்து இந்தியா தான். யூத் நிறைய இருக்காங்க. இதில் வந்து நம்ம 2 விதமாக பிரிச்சுக்கலாம், லெஸ் தென் 10 இயர்ஸ், அதுக்கு மேலே அடலசன்ட். ஏன் பேசுகிறோன்னா எல்லா ஹார்மோன்ஸும் பயங்கர அதிகமாக இருக்கும், வேலை பார்த்துட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு. தைராய்டு, இன்சுலின், குளுக்கோகான், கார்டிசால், எல்லா ஹார்மோனும், முக்கியமாக growth ஹார்மோன் ஒன்று இருக்குது. ஸோ பேர்லேயே இருக்குது growth ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அது எங்கே சுரக்குதுன்னா மூளைக்கு கீழே பிட்யூட்ரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது. மூளைக்கு கீழே அதுக்கு பேர் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஸ்கூல் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். மாஸ்டர் கிளாண்டுன்னு படிச்சிருப்பீங்க. அந்த கிளாண்ட் இவ்வளோ தாங்க இருக்கும், இந்த சைஸில் தான் இருக்கும். நம்ம உடம்பையே அது கட்டுப்படுத்தும், ஒவ்வொரு விஷயத்தையும். நம்ம நார்மல் லைஃப் வாழ்றதுக்கு அந்த கிளாண்டு தான். அந்த கிளாண்ட் அதிகமாக வேலை பார்த்தாலும் பிரச்சனை, கம்மியாக வேலை பார்த்தாலும் பிரச்சனை தான். ஸோ இந்த கிளாண்டில் என்னெல்லாம் சுரக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு முக்கியமாக எப்படி வளர்றாங்க, எப்படி வளர்ச்சி அடைகிறாங்க, ஹைட், எல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்க. எப்படி நம்ம இத்தனோண்டு இருந்தோம், எப்படி ஹைட் ஆகிட்டே போகிறோம். நிறைய பேர் பேரம்பேத்தியை பார்க்குறீங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பார்க்குறீங்க, வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடுவில் நிற்கிறாங்க. ஸோ இந்த வளர்றதுக்குள்ள என்ன தேவை அப்படின்னா, கண்டிப்பாக நார்மல் ஃபுட்டு தேவை. வேற என்ன? ஸோ ஃபுட்டாக போகுது, அது போதுமா? டைரெக்டாக என்ன பண்ணுது அப்படின்னு என்னைக்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வழக்கமான ஹார்ட், லிவர், கிட்னி, பிளட் வேணும் கண்டிப்பாக, அதான் நார்மல் லைஃப். அதுக்கு மேலே ஹார்மோன்ஸ் தேவை. என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் தேவை? இந்த தைராக்சின் ஹார்மோன் தேவை, தைராய்டு நார்மலாக இருக்கணும். அப்புறம் growth ஹார்மோன் ஒன்று இருக்குது. இந்த growth ஹார்மோன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெதுவாக சுரந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை பெருசாகிட்டே போவாங்க, வளர்ந்துக்கிட்டே போவாங்க. கரெக்டாக 9-10 வயசாக இருக்கட்டும், ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் டக்குன்னு செக்ரேட் ஆரம்பிக்கும், பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் ஆரம்பிக்கும். இது ரெண்டு என்ன பண்ணுன்னா இந்த growth ஹார்மோனை அப்படி தட்டி விடும், மெதுவாக ஓடிட்டு இருக்கிறத நல்லா தட்டி விடும். இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸில் இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸில் பார்த்துருப்பீங்க, கரெக்டாக 10-12 வயசில் தடால் 1 feet ஹைட் ஆயிருவாங்க, 1 அடி ஹைட் ஆயிருவாங்க. இது பேர் தான் growth spurt. புபர்ட்டி, வயசுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அதாவது ஆண்களை பெண்களை ஆறாங்க, அவங்க பையன் பொண்ணுலேருந்து ஆண் அண்ட் பெண்ணாக மாறுறாங்க அவங்க. ஸோ அதுக்கும் காரணம் இந்த ஹார்மோன்ஸ் தான். அப்போ பார்த்தீங்க எல்லா சேஞ்சஸும் எப்படி பயங்கர அக்ரெசிவ் ஆவாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டே இருப்பாங்க, அவங்க பாட்டு அவங்க உலகத்தில் போவாங்க. இவன் எப்போதுமே இப்படித்தான் இருக்கான், இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இயற்கை, ஏன்னா நம்மளும் அப்படி தான் இருந்தோம். அது எல்லாத்துக்குமே காரணம் ஹார்மோன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயங்கள். அப்படி இருந்தால் தான் வந்து எனர்ஜி லெவல்ஸ் அதிகமாகும், எதையாவது தேடி போகணும், மெச்சூர் ஆவாங்க நம்ம எல்லாருமே. ரைட். இது எதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்னா, அடிப்படையை தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இதில் ஏதோ ஒரு இடத்துல மாற்றங்கள் ஏற்படலாம், ஹார்மோன் தொந்தரவுனால வளராமல் போகலாம்.
உங்கள் பேரன் பேத்தி இல்லை உங்கள் குழந்தைங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிப்பு சரியாக இருந்திருக்காது, இல்லை ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, திடீர்னு இன்வால்வ் ஆகாமல் போயிடுவாங்க, அப்படியே மந்தமாயிருவாங்க. போன வருஷம் நல்லா விளையாடிட்டு இருந்தான், இந்த வருஷம் ஆக்டிவிட்டியே ரொம்ப குறைஞ்சிருச்சு. சரி, வேற ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணல. அது ஒன்று. இன்னொன்று, ஹைட் பின்தங்கிட்டே போகிறாங்க. கிளாஸில் கடைசியாக இருந்தாங்க, எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க ஹைட்டு வளரவே இல்லை. அவங்க தம்பி அவங்களோட ஹைட்டு வந்துட்டாங்க, அவங்களே தாண்டி போயிட்டாங்க. வெயிட்டே போட மாட்டேங்குது குழந்தைக்கு, அதே வெயிட்ல இருக்காங்க. 21 கிலோல இருந்தாங்க, அதே 21 கிலோ ஆயிடுச்சாங்க, இப்போ 14 வயசு ஆயிடுச்சு, அப்படியே இருக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா அது குழந்தையாவே இருக்காங்க, 14 வயசு ஆச்சு இன்னும் குழந்தையாவே இருக்காங்க. இதெல்லாம் ரேருன்னு நினைக்காதீங்க, ரொம்ப காமன். நிறைய பேர் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க, என்ன பண்ணுன்னே தெரியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி குண்டாயிட்டே போவாங்க குழந்தைங்க. இப்ப நிறைய குழந்தைங்க நாங்க பாக்குறோம், பீடியாட்ரிக் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம், நிறைய பேர் வராங்க குண்டாவே வராங்க. 60 கிலோ இருக்காங்க குழந்தை, ஆனா வயசு 11, 8 வயசு ஆகுது, 51 கிலோ இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் தான் வெயிட் இல்ல, 2-3 வருஷமா வெயிட் போட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு அப்பா அம்மாவுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கும் கூட்டிட்டு வரணும்னு. கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க, பார்த்தா ஒரு ஹார்மோன் தொந்தரவா இருக்கும். அதை ஈஸியா பிளட் டெஸ்ட் பண்ணி அதுக்கான வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பிளட் டெஸ்ட் பண்ண வைக்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டமா இருக்கும், ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்ணக்கப்புறம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்ன, எண்டோக்ரைனாலஜிஸ்ட் எங்களை மாதிரி ஹார்மோன் ஸ்பெஷல் வந்து சேர்றதுக்கு அவங்களுக்கு 1 இயர் ஆயிடுது வந்து சேர்றதுக்கு. ஏன்னா விழிப்புணர்வு சம்டைம்ஸ் தெரியாம போயிடும், இந்த டாக்டர் கிட்ட தான் வரணும் இந்த மாதிரி தொந்தரவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சில ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த growth ஹார்மோன், கார்டிசால், தைராய்டு, எதுல வேணா பிரச்சனை வரலாம். ஹைட் வராமல் இருக்கலாம், குண்டாயிட்டே போவாங்க, இல்லை வெயிட்டே போடாமல் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்திருக்கும், ஆனால் வயசுக்கு வர மாட்டாங்க. 15-16 வயசு ஆயிரும். சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வளர்ச்சி இருக்காது, முக்கியமான இடத்துல யூரின் போகிற இடத்துல வளர்ச்சி வந்திருக்காது, ஹைட்டே வந்திருக்காது, மீஸ் தடி வந்திருக்காது, குரல் மாறி இருக்காது. பெண்களுக்கு மரபு வளர்ச்சி வந்திருக்காது, அதே மாதிரி மென்சஸ் ஸ்டார்ட் ஆயிருக்காது, அந்த மெச்சூரிட்டி வந்திருக்காது. ஸோ 14-15 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ இல்லை உங்கள் ஓன் சில்ட்ரனுக்கோ இல்லை உங்கள் ரிலேஷன் சில்ட்ரனுக்கோ யாருக்காவது இந்த மாதிரி சஃபர் பண்ணாங்கன்னா அகெயின் ஹார்மோன் பிரச்சனையாக இருக்கலாம்ல, அது ஹார்மோன் பிரச்சனையே தான். ஏன் நினைக்க சொல்கிறேன்னா ஈஸியாக வைத்தியம் இருக்குது. ஹார்மோன் பிரச்சனைக்கும் மற்ற பிரச்சனைக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, ஆல் ஆர் நன் லான்னு சொல்லுவோம். அதாவது டெஸ்ட் பண்ணலன்னா கண்டே பிடிக்க முடியாது, வேற எந்த வைத்தியம் பண்ணாலும் சரியாகாது. ஆனால் டெஸ்ட் பண்ணிட்டா 100% சரியாயிடும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான வைத்தியத்தை போடுங்க, 100% சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க, சிம்பிளாக சொல்ல போனால் எந்த ஒரு குழந்தைக்கும் இல்லை டீனேஜருக்கும் பிரச்சனை சரியாக மாட்டேங்குது. உடனே சரியாயிடுச்சுன்னு ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு எந்த பிரச்சனையுமே சரிய மாட்டேங்குது, எத்தனையோ டாக்டர்ஸ்ட்டு காமிச்சிட்டோம், என்னென்ன மூலம் வைத்தியம் பண்ணி பார்த்தோம், சாப்பாடு கொடுத்தோம், எதுவுமே இம்ப்ரூவ் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா திங்க் குழந்தைக்கு இல்லை அந்த டீனேஜருக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்குன்னு நினச்சிக்கோங்க, அப்நார்மல் பிஹேவியர் இருக்குன்னு. ஏன்னா ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். ஸோ இது வந்து சில்ட்ரன்ல உள்ள ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் லைக் growth ஹார்மோன், தைராக்சின், இந்த மாதிரி சில ஹார்மோன்ஸ் பற்றி பேசணும் நம்ம. இப்போ முக்கியமான விஷயம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. சொல்யூஷன் கிடைக்காதான்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வரலாம், அதனால அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். ப்ரெக்னென்சிங்கிறது எல்லா ஹார்மோனும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றா கூடி வந்தால் தான் ப்ரெக்னென்சிங்கிற ஒரு ஸ்டேட்டஸே வரும். ஸோ ப்ரெக்னென்சியே ஒரு ஹார்மோனல் ஸ்டேட் தான், எல்லா ஹார்மோனும் நார்மலாக வரணும், அப்போ தான் ப்ரெக்னென்சி ஒன்று கூடி வரும். கண்டினியூ ஆகும் 9 மாதம் 10 மாதம் கண்டினியூ ஆகி குழந்தை பிறந்து அத்தனையும் ப்ரெக்னென்சி தான். ஸோ நார்மலாக ஒரு பெண்ணுக்கு மாதம் சைக்கிள்ஸ் வருது,
100% அது ஹார்மோன்ஸ்னால தான். இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன்கிற 2 ஹார்மோன் இருக்குது. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு எப்படி செக்ரேட் ஆகும், அப்படியே கீழே வந்துடும். அதனால தான் கரெக்டாக சைக்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம். 28 நாளைக்கு ஒரு வந்து வந்து போகும். ஈஸ்ட்ரோஜன் ஏறும் குறையும், ப்ரொஜெஸ்ட்ரோன் ஏறும் குறையும். இதை மெயின்டைன் பண்ணுறக்கும் வேற ஹார்மோனும் தேவை. என்ன ஹார்மோன் கேட்குறீங்களா? தைராக்சின். இந்த ஹார்மோன் நார்மலாக ஓடிட்டு இருக்கணும், அப்போ தான் இதுவும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இது மூணையும் கண்ட்ரோல் பண்ணுறக்கு ஒரு ஹார்மோன் உட்காந்துருக்கு, அதான் பிட்யூட்ரி இல்லை. பிட்யூட்ரி கிளாண்ட் ஒன்று சொன்னோம்ல, அந்த ரொம்ப குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறக்கு சில ஆளுங்க இருக்காங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் இருக்காரு. எப்படி நம்ம ஒரு டெமோக்ரஸி நம்ம இந்தியாவில் எப்படி ஸ்ட்ரக்சர் பக்காவாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும், அதே மாதிரி தான். இதில் எங்கேயாவது இடத்துல பிரச்சனை வந்தால் திருமணமானவர்களுக்கு பிரெக்னன்சியில் சிரமம் வரலாம். ஏதாவது இடத்துல பிரச்சனை வந்தால் திருமணமானவர்களுக்கு பிரெக்னன்சியில் பிரச்சனை வரலாம். ஸோ அதைத்தான் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். இதே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோனை தூக்கிட்டு அதுக்கு பிறகு டெஸ்டோஸ்டெரான் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ திருமணம் ஆகிறாங்க, ஒரு 1 or 2 years திருமணம் ஆகிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணுவாங்க, குழந்தைகள் வராது, குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகிருக்க மாட்டாங்க. சில பேர் ப்ரெக்னென்ட் ஆவாங்க, குழந்தை பிறக்காது. ப்ரெக்னென்ட் ஆவாங்க, அபார்ஷன்ஸ் ஆகிரும். திருப்பி கஷ்டப்படுவாங்க, மனசாரையும் நிறைய கஷ்டப்படுவாங்க. நம்ம கண்ட்ரி ஒரு சோஷியல் கண்ட்ரி, அது மூலமாக சில கஷ்டங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இதை சயின்டிஃபிக்காக அணுக வேண்டும். ஏன்னா 20 years 10 yearsக்கு முன்னாடி இருந்தது டோட்டலாக வேற, இப்போ 10 years இப்போ இருக்கிறது டோட்டலாக வேற. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? இந்த COVID-19 பேண்டமிக்கு வைரஸ் வந்துச்சு, வந்து சில வாரத்திலேயே அந்த வைரஸோட ஜெனட்டிக் கோடை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் ஃபுல்லாக இன்டர்நெட்டில் அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால தான் வேக்சின் இவ்வளோ வேகமாக டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியமா? கிடையவே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 10 வருஷம் இருக்கும். நமக்கு 1918 ஒரு பேண்டமிக் இதே மாதிரி வந்துச்சு. அது சாதாரண ஒரு ஃப்ளூ தான், நம்ம ஸ்வைன் ஃப்ளூ மாதிரி அது ஒரு ஃப்ளூ. அதில் பார்த்தீங்கன்னா 1.5 கோடியிலேருந்து 5 கோடி பேர் இறந்து போனாங்க. என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 2 வருஷம் ஆயிடுச்சு. இறந்து போன அப்புறம் தான் தெரிஞ்சுது. அது பேர் ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னுமே இந்த வைரஸ் உள்ளது யாருக்கு இப்போ தெரியும், அப்போ கண்டிப்பாக தெரியாது. ஒன்றே தான் தெரியும், சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் போடுங்கன்னு. எல்லாரும் போட்டுட்டு இருக்கீங்களா? போட்டுட்டு இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கோம். எல்லாருமே மாஸ்க் போடுங்க. கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி COVID-19 ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுங்க, சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, 100 வருஷம் ஆயிடுச்சு. COVID-19 ஒன்று கண்டுபிடிச்ச உடனே கடகடன்னு எல்லா இடத்துக்கும் நியூஸ் போயிருச்சு, எல்லாருமே அலர்ட் ஆகிட்டோம். நம்ம பயந்து போயிருக்கோம். ஆக்சுவலாக பாசிட்டிவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இறப்புகளை எவ்வளோ குறைச்சிருக்கோம். இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நம்மளோட அனுபவங்களை தெரிவிக்கணும். பட் எவ்வளோ குறைவாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பானிஷ் ஃப்ளூவில் 1.5 கோடியிலேருந்து 5 கோடி பேர் இறந்து போனாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் சயின்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த இன்ஃபர்டிலிட்டி, அதாவது ப்ரெக்னென்ட் ஆகாதவங்களுக்கும் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று, ஹார்மோன் ப்ராப்ளம்ஸால் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருப்பாங்க சில பேர். இன்னொன்று, ப்ரைமரியாக ஃபெயிலியர் ஆகும், ஓவரியிலையும் டெஸ்டிஸ்லையும். அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஓவரி டெஸ்ட் சரியாக வேலை பார்க்காது. அந்த பகுதி அதுக்கு தான் இன்விட்ரோ ஃபர்டிலிட்டி, IVF அதெல்லாம் போவாங்க. அதெல்லாம் கைனகாலஜிஸ்ட்டை போய்க்கணும். ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலாக வேலை பார்க்குதான்னு எல்லாரும் பார்த்துக்கணும். ஸோ ப்ரெக்னென்சிக்காக கஷ்டப்படுறவங்க எல்லாருமே அவங்களோட அத்தனை ஹார்மோன்ஸையும் ஒரே பிளட் சாம்பிளில் செக் பண்ணிடலாம். மார்னிங் போய் ஒரு பிளட் சாம்பிள் என்னெல்லாம் ஹார்மோன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஈஸியஸ்ட் என்னது, சுகர், தைராய்டு. மறுபடியும் சொல்கிற, சுகர் ஒரு ஹார்மோன் பிரச்சனை, இன்சுலின்ங்கிற ஹார்மோன் குறைபாடுன்னு வருது. ஸோ சுகர், தைராய்டு கண்டிப்பாக பார்க்கணும். இது 2 இருந்துச்சுன்னா, இது 2 சரி பண்ணாலே 90% சரியாயிடும். நிறைய பேத்துக்கு ப்ரெக்னென்சி நார்மல் ஆகும். அடுத்தது ப்ரோலாக்டின் ஒரு ஹார்மோன் இருக்கு. அது பேரை பார்த்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும். ப்ரோலாக்டின் பேசிக்காக தாய்ப்பாலை உற்பத்தி பண்ணுற ஒரு ஹார்மோன். ஸோ அந்த ஹார்மோனு குழந்தை பிறந்தவனை மட்டும்தான் வேலை பார்க்கணும். மற்ற நேரத்தில் அது சுரக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். குழந்தை பிறந்து முடிஞ்சோன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு மென்சஸ் வராது.
காரணம் என்னன்னா, தாய்ப்பால் கொடுத்துட்டு இருப்பாங்க, இந்த ப்ரொலாக்டின்ங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரந்து தாய்ப்பால் உற்பத்தி பண்ணும். அந்த சமயத்தில் மென்சஸ் வராது. ஸோ மற்ற நேரத்தில் இந்த ப்ரொலாக்டின்ங்கிற ஹார்மோன் சுரந்தா என்ன ஆகும்? மென்சஸ் வராது, ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? மறுபடியும் அதே மாதிரி தான், சிம்பிள் 300 500 டெஸ்ட் தான். டெஸ்ட் பண்ணாமல் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நமக்கே எந்த பேஷண்ட்டும் நமக்கு ப்ரொலாக்டின் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நேராக வரமாட்டாங்க. நம்மளாக தான் கண்டுபிடிக்கணும். நம்ம யோசிச்சுக்கணும், நமக்கு இரெகுலர் மென்சஸ் இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இல்லை இரெகுலர் மென்சஸ் இருக்குது, அதுவே போதும். தைராய்டு, ப்ரொலாக்டின் இந்த 2 பிரச்சனை இருக்கான்னு கட்டாயம் பார்க்கணும். ஸோ எந்த பெண்ணும் சரி, டீனேஜர்ஸும் சரி, டீனேஜர்ஸும் சரி, 12லேருந்து 18 வயசு இருக்க டீனேஜர்ஸும் சரி, புதுசாக திருமணமானவர்களும் சரி, குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்களும் சரி, இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இன்மைக்காக சஃபர் பண்ணுறவங்களும் சரி, குழந்தை பிறந்தக்கு அப்புறம் சில பேருக்கு இது வரும், இரெகுலர் மென்சஸ் லேட்டாகவும் வரலாம். அத்தனை பேரும் இந்த ப்ரொலாக்டின், தைராக்சின் ஹார்மோனை டெஸ்ட் பண்ண வேண்டியது. திருப்பி சொல்கிறேன், வைத்தியம் ரொம்ப ஈஸி, ட்ரீட்மெண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள், இட் கேன் பி கரெக்டட். இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இரெகுலர் மென்சஸ் ஸ்டாப் ஆகலாம், குழந்தையின்மை வரலாம், ஆண்களுக்கும் வரலாம். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆண்கள் சைட்லேயும் குழந்தையின்மைக்கு ஒரு காரணம் இருக்குது. முக்கியமாக 50-50 பெண்களையே குறை சொல்லிட்டு 50-50 ஈக்குவலாக சயின்ஸ் டிக்ளேர் பண்ணிச்சு. எல்லாத்துக்கான பெண்களை கிடையாது, ஈக்குவலாக 50-50 ஆண்களும் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஆண்களுக்கும் இந்த குழந்தையின்மை இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி கட்டாய ஹார்மோன் டெஸ்ட் பண்ணணும். நேராக நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய ஆல்டர்னேட் மெடிக்கேஷன்ஸில் போவாங்க. பட் எந்தவித ஸ்பெஷல் மெடிசன் எடுத்துருக்கு முன்னாடி குழந்தையின்மை இருந்துச்சுன்னா ஆண்கள் கட்டாயம் இந்த ஹார்மோன் டெஸ்ட்டை பண்ணிக்கணும். அது ஒரே பிளட் சாம்பிள் தான், அதே சுகர், தைராய்டு, ப்ரொலாக்டின் இந்த டெஸ்ட்டை பண்ண வேண்டியது. ஸோ அதில் குறைபாடு இல்லை, அதிகமாக சுரந்தா அதுக்கும் வைத்தியம் ரொம்ப ஈஸி தான். வாரம் ஒரு டேப்லெட் கொடுக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதான். அந்த மாத்திரை கொடுத்தா போதும், நிறைய பேர்த்துக்கு கரெக்ஷன் ஆகி ப்ரெக்னென்சி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். நிறைய பேர்த்துக்கு இது ரொம்ப காமன். பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கலாமான்னு சந்தேகப்பட்டு நிறைய பேர் வருவாங்க. இப்போ தான் விழிப்புணர்வு நல்லா வந்திருக்குது. இருக்கலாமா அப்படின்னு சொல்லி 2-3 வருஷம் கஷ்டப்பட்டு பல இடத்துல சுற்றி இருப்பாங்க, வருவாங்க. கடைசியில் சிம்பிளாக நாங்கள் தைராய்டு, இந்த ப்ரோட்டீன் லெவல்ஸ் பார்ப்போம், இல்லை இரெகுலர் மென்சஸ் இருக்கும், வருவாங்க, இது பார்ப்போம். ஸோ ஆண்களுக்கு லைஃப்பில் எனர்ஜி இருக்காது, தெம்பு இருக்காது, நிறைய பேர் வருவாங்க. இந்த தைராக்சின் அண்ட் ப்ரோலாக்டின் லெவல்ஸ் பார்ப்போம், பிரச்சனை இருக்கும், ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், ஒரே மாதத்தில் சரியாயிடும். இன்னொரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்பாங்க, இந்த எல்லா ஹார்மோன் பிரச்சனைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக வைத்தியம் பண்ணுமா டாக்டர்னு கேட்பாங்க. குறைபாடு இருந்துச்சுன்னா முக்காவாசி ஹார்மோன் பிரச்சனைக்கு அது இயற்கையாக நடக்கிற குறைபாடு. ஸோ அது வேலை பார்க்கல, அதோட வேலையை நம்ம பார்த்தாகணும். தைராய்டு சுரப்பி வேலை பார்க்கல, வாழ்க்கை ஃபுல்லாக தைராக்சின் அதோட வேலையை நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அடுத்த கேள்வி வரும், இந்த ஹார்மோன் பில்ஸ்லாம் போடுறதுனால நமக்கு சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப சுலபமான பதில், தண்ணி குடித்தா யாருக்காவது சைடு எஃபெக்ட் வருமா? சாப்பாடு சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமா? வராது. அதே மாதிரி தான் இந்த ஹார்மோன் பில்ஸ் இல்லை இந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டா யாருக்கும் சைடு எஃபெக்டான சான்ஸே கிடையாது. ஏன்னா இயற்கையாக உருவாகிற பொருள் இதெல்லாம். நம்ம உடம்புல தைராக்சின் ஓடுது, இன்னொருத்தருக்கு ஓடலை, அவர் கஷ்டப்படுறாரு, நம்ம கஷ்டப்படல. ஏன்? நம்ம உடம்புல சுரந்துட்டு இருக்குது தைராக்சின். அதே தைராக்சின் அவர் சாப்பிட ஆரம்பிச்சுன்னா நார்மலாகிருக்காது, சைடு எஃபெக்ட்டுக்கு சான்ஸே கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்க்கு தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்க்கு மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடுமா, இன்சுலின் போட்டால் சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. சான்ஸு கிடையவே கிடையாது. டயபெட்டிஸ்னால தான் சைடு எஃபெக்ட்ஸ் வரும், டயபெட்டிஸால் தான் கிட்னி பாதிப்பு வரும், டயபெட்டிஸால் தான் கண்ணுக்கு பிரச்சனை, ஹார்ட்டுக்கு பிரச்சனை, மூளைக்கு பிரச்சனை வரும், இரத்த குழாய் பிரச்சனை வரும், நரம்பு பிரச்சனை வரும். அதுக்கான வைத்தியம் எப்படி பிரச்சனை உண்டா அதே பிரச்சனை உண்டாக்கும்.
அதெல்லாம் காப்பாற்றுறது தான் இந்த வைத்தியம். இந்த சுகருக்கான டேப்லெட்ஸ், இன்சுலின், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இயற்கை. சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து வைத்தியமே கிடையாது, இயற்கையான ட்ரீட்மெண்ட். இதுதான் உண்மையான நேச்சுரல் ட்ரீட்மெண்ட். இன்சுலின் தான் உண்மையான நேச்சுரல் ட்ரீட்மெண்ட். இயற்கையாக நம்ம உடம்புல சுரக்கிற பொருளை எடுத்து நமக்கே திருப்பி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு சைடு எஃபெக்ட்க்கு சான்ஸே கிடையாது. நம்ம உடம்புல தான் எடுத்து கம்ப்யூட்டர் மூலம் ப்ராசஸ் பண்ணி எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி சயின்டிஃபிக் முறையில் திருப்பி இயர்ஸ் டுகெதர் ரிசர்ச், பல வருஷமாக 100 வருஷமாக ரிசர்ச். இன்சுலின் கண்டுபிடிச்சி 100 வருஷம் ஆச்சு. 100 இயர்ஸை ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கோம். தைராக்சின் அதே மாதிரி தான். சிம்பிளாக தைராக்சின் கெமிக்கலை, இந்த தைராக்சினில் இன்னொரு விஷயம் அயோடின். இந்த அயோடின் பற்றி பயங்கர டவுட்ஸு. என்ன சால்ட் சாப்பிட்ணும், அயோடினால தான் நமக்கு தைராய்டு பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தைராய்டுங்கிற பேரை பாருங்க, அதுலேயே அயோடின் இருக்கும். தைராக்சின்ங்கிற பேரில் பேசிக்கலி இட்ஸ் அயோடின். இந்த கெமிக்கல் தைராக்சினே, தைராய்டு சுரக்கிறது, அதில் வேற ஒன்றுமே இல்லை, வெறும் அயோடினும் இன்னொரு ப்ரோட்டீன் தான் இருக்குது. டைரோசின் ஒரு ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க உலகம் ஃபுல்லாக நிறைய, முக்கியமாக மலைவாழில், முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூரோப்பில், நம்ம நீல்கிரிஸ் ஹிமாலயாஸில், அப்போ நம்ம உள்ள ரிசர்ச் இல்லை, ஹிமாலயாஸில் பர்டிகுலர் சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் நிறைய குழந்தைங்க புத்தி சுவாதீனம் இல்லாமல் பிறந்தாங்க. வளர்ச்சியே இல்லை, மொத்தமே 3 ஃபீட்டாக வந்திருப்பாங்க. கிரெட்டின்னு சொல்லுவாங்க. என்னடா ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா ரொம்ப சிம்பிள். அவங்களோட மண்ணில் அயோடின் இல்லை, அவங்க சாப்பாடில் அயோடின் இல்லை. அதனால தைராக்சின் உற்பத்தியாக முடியல. தைராய்டு கிளாண்டுக்கு தைரோசின் சுரக்கும், ஆனால் தைராக்சின் உற்பத்தி பண்ணுறதுக்கு அயோடின் வெளியிலேருந்து வரணும். ஸோ என்ன பண்ணாங்க, சுவிட்சர்லாண்டில் 1927 என்ன பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு இந்த அயோடினை அவங்க வந்து எப்படின்னா சால்ட்டோட மில்க், சீஸ் அண்ட் பட்டர் நிறைய சாப்பிடுவாங்க. மில்க், சீஸ், பிரெட் ஆஃப்கோர்ஸ். ஸோ அதில் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லா குழந்தைங்களும், புத்தி சுவாதீனமாக பிறந்தவங்க குழந்தைங்கள்லாம் இப்போ பிறக்கிறது இல்லை, எல்லாம் நார்மலாக பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஜோன்ஸ் தவிர்த்து உள்ளே போகும்போது மலை பிரதேசம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். நீல்கிரிஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்து நீல்கிரிஸ் ஹிமாலயாஸில் பெரிய தைராய்டு கட்டியோடு இருப்பாங்க. இவ்வளோ பெரிய தைராய்டு கட்டியோடு இருப்பாங்க. அது இலக்க காரணம் அவங்களோட காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அயோடின் இருக்காது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே லா பாஸ் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அயோடின் டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு 1992 லா பாஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அயோடின் கட்டாயம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து முன்னாலாம் நாங்கள் எடுத்துக்கல, இப்போ எடுத்து எங்களை இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. நிறைய பேர் இப்போ அயோடின் உப்பு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க பிகாஸ் ஆஃப் நம்ம இன்டர்நெட்ல மிஸ் இன்ஃபர்மேஷன்னால, போலியான இன்ஃபர்மேஷனாக நிறைய பேர் அயோடினை நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தைராக்சின் குறைபாடு மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு. ஸோ பேசிக்கலாக அயோடின் நம்ம உப்புல சேர்க்க ஆரம்பிச்சது காரணமே வந்து சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸோட தான். அயோடின் இயற்கையான பொருள், நம்ம உடம்புல சுரக்கிறது இல்லை, நம்ம கடல் சைட்லேருந்து வருது, நம்ம எடுத்துக்கணும். ஸோ இனஃப் அயோடின் கிடைக்காத போது அவங்களுக்கும் ஹைப்போதைராய்டிசம் வரலாம். தைராய்டின் கம்மியாக சுரக்கலாம், மூல வளர்ச்சியில் பிரச்சனை வரலாம் குழந்தைங்களுக்கு, தைராய்டு சுரப்பை பெருசாகலாம். அதனால தான் அயோடைஸ் சால்ட்டுங்கிற கான்செப்ட். ஏன் உப்புல சேர்த்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? உப்பு தான் எப்படி சீப்பஸ்ட், வேற ஒன்றும் இல்லை. எல்லாருமே எடுத்துக்கிறோம் உப்பை. வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக் பொருள் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க பிரெட்டு, சீஸ் கட்டாயம் எடுத்துக்குவாங்க. நம்ம எடுக்கணும் கட்டாயம் கிடையாது. எல்லாருமே சீஸ் சாப்பிட மாட்டோம், எல்லாருமே பிரெட் சாப்பிட மாட்டோம். ஸோ எது எல்லாருமே சாப்பிடுவோம்? உப்பு. அதனால அயோடின் கலந்துட்டாங்க, கவர்மெண்ட்டே கலந்துட்டாங்க. பெர்மிட்டடா டிரான்ஸ்பேரண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா உப்போட பின்னாடி எழுதியிருப்பாங்க அயோடைஸ்ட் சால்ட். ஸோ அயோடின் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஸோ நார்மல் தைராய்டு வேலைக்காக அயோடின் வேணும். ரைட். இந்த இன்னொரு விஷயம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக கேள்வி கேட்டிருக்காங்க. அதுபடியே நான் போய்க்கிறேன். ஏன்னா டிஸ்கஸ் பண்ணால் போயிட்டே இருக்கலாம் டிஸ்கஷன். நமக்கு டைமும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது.
ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, சில்ட்ரன் நார்மலா ஹைட் அண்ட் வெயிட் எப்படி போடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் வெயிட்டுங்கிறது பேசிக்காக ரொம்ப வெயிட் போடக்கூடாது, போட்டுகிட்டே போவாங்க. 3 ஃபேஸாக பிரிச்சுக்கலாம். 3 வயசு வரைக்கும் ஒரு வெயிட் வரும். 3லேருந்து 9 வயசு வரைக்கும் க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். கரெக்டாக பெண் குழந்தைங்க 8லேருந்து 13 வயசுக்குள்ளார வயசுக்கு வருவாங்க. ஆண் குழந்தைங்க 9லேருந்து 14 வயசுக்குள்ள வயசுக்கு வருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா குரல்லாம் மாறும், கொஞ்சம் அக்ரெசிவ் ஆவாங்க, அப்படியே ஹைட்டு போயிட்டு போவாங்க, வெயிட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த காலத்தில் ஒபிசிட்டி ரொம்ப காமன் குழந்தைங்க மத்தியில். எப்படி தடுக்கலன்னா சாப்பாடு தான் மெயின். பிஸ்கட்ஸ், மைதா ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குறத குறைச்சிக்கோங்க. வீட்டில் வாங்கிட்டு அவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, வாங்குறத குறைச்சிக்கோங்க. மோர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக போங்க. ஸோ இதுதான் காமன் ஏஜ் 9 to 14 ரைட். இன்னொருத்தன் கேட்டிருக்காங்க, சுகர் லெவல் அதிகமாச்சுன்னா எமோஷனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது முன்னாடி இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்டாக மென்டல் ஹெல்த்துக்கும் சுகருக்கும் நிறைய ரிலேஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக மென்டல் ஹெல்த்துக்கும் மற்ற ஹார்மோன்ஸ்க்கும் தொடர்பு உறுதியாக இருக்குது. தைராக்சின் கம்மியாகவும் அதிகமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது நம்ம மூடு தான். மென்டலாக இரிட்டபிள் ஆயிடுவோம், மனசு தான் அஃபெக்ட் பண்ணும். ஈஸ்ட்ரோஜன் மெனோபாஸ் முடிஞ்சோடனே எல்லாம் இரிட்டபிள் ஆகிடுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் அது காரணம் மனசு தான் பாதிக்கப்படும். சுகர் முன்னாடி நினைச்சிட்டாங்க லோ சுகர் ஹை சுகர் போனால் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. டயபெட்டிஸ் ரொம்ப நாளாக அன்கண்ட்ரோல்டு இருந்தாலே நிறைய பேர்த்துக்கு டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சிருச்சு, மூடு ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ அதுக்கு பேர் டயபெட்டிஸ் டிப்ரெஷனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டயபெட்டிஸ் டிப்ரெஷன். பட் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃப்ளக்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் அதனால அது மட்டும் தான் காரணம் சொல்ல முடியாது. வேற எந்த காரணமே இல்லைன்னா அதான் காரணமாக இருக்கும், அப்படி வச்சுக்க வேண்டியதான். இட்ஸ் நாட் ஸோ காமன். ஸோ என்ன பண்ணலாம்? டயபெட்டிஸில் முக்கியமான விஷயம், டயபெட்டிஸில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோ சுகர் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வரும். லோ சுகர் அதாவது ரொம்ப சுகர் 50-70 கம்மியாக போயிடும். அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயபெட்டிஸ்க்கான மெடிக்கேஷன்ஸ்க்கும் நம்மளோட ஃபுட்டுக்கும் மிஸ்மேட்ச். வழக்கமாக இவ்வளோ சாப்பிட்டுட்டு இருந்தோம், இவ்வளோ மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை குறைச்சிருப்போம், இல்லை மெடிக்கேஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிருக்கும், இல்லை ரெண்டுமே நடந்திருக்கு. ஸோ அப்படி போச்சுன்னா, இல்லை இன்சுலின் டோஸ் அதிகமாக போட்டிருக்கப்படலாம், இல்லை சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டுருக்கலாம். அப்படி போச்சுன்னா நிறைய பேர் இந்த லோ சுகர் அப்படிங்கிற ப்ராப்ளம்க்கு போவாங்க. ஸோ அது எப்படி ப்ரெசென்ட் ஆகலாம் அப்படின்னா, இரிட்டபிள் ஆவாங்க நிறைய பேர். மூட் இரிட்டேஷன்ஸ் ஃபஸ்ட்டு வரும். பசி வரணும்னு கட்டாயமும் கிடையாது, சில பேருக்கு இனிஷியலாக பசி வந்திருக்கலாம். படபடப்பு வரும், ஸ்வெட்டிங் வரும், சில்லாக ஃபீல் பண்ணுவாங்க, எரிஞ்சு உழுவாங்க, அடிக்கடி தலைவலி வரும். வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அதை தப்பாக செய்வாங்கள விட்டுருவாங்க, அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் லோ சுகர் சிம்டம்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ரிலேஷன்ஸ்லேயோ, யாருக்கு உங்கள் வீட்லேயோ, இல்லை உங்களுக்கோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் டயபெட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இருந்துச்சுன்னா அதுக்கு லோ சுகராக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. பசி வரணும்னு அவசியம் கிடையாது. டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு லோ சுகர் பசியோட ப்ரெசென்ட் ஆகும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு லோ சுகர் பசி வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வேறு டயபெட்டிஸ் இருக்குது, வேறு ஏதாவது இரிட்டபிலிட்டி இந்த மாதிரி எது வந்தாலும் லோ சுகர் போன வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டீங்கன்னா அந்த தொந்தரவு சரியாயிடும். தலைவலி இருக்கும், சாப்பிட்டா சரியாயிடும். இது டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு கரெக்டாக சாப்பாடு டிலே பண்ணி 3:30 தலைவலி வர ஆரம்பிச்சு சாப்பிட்டா சரியாயிடும். ஸ்வெட்டிங், பால்பிட்டேஷன்ஸ்லாம் இருக்கும், சாப்பிட்டா சரியாயிடும். ஸோ இதெல்லாம் ஹைப்போகிளைசீமியாவோட சிம்டம்ஸ். ஸோ இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு ஜெனட்டிக்காக வரலாமா அப்பா அம்மா? முக்கால்வாசி ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் 2 விதமாகவும் வரலாம். டைரக்டாக அப்பா அம்மா கிட்டேருந்து வரலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் ஆயிரும். அது 1 வயசு 2 வயசுலேயே ஸ்டார்ட் ஆயிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அதிகம்.
அப்பா அம்மா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த வாய்ப்பு அதிகம். எக்ஸாம்பிள் ஹைப்போதைராய்டிசம், டைப் 2 டயபெட்டிஸ். வழக்கமான டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரம் வரலாம். வரணும்னு கட்டாயம் கிடையாது, ஆனால் மற்றவங்களை காட்டிலும் அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜெனட்டிக் டெண்டன்சி எல்லா ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், பர்டிகுலராக டைப் 2 டயபெட்டிஸ், தைராய்டு இஷ்யூஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வயசுக்கு வருவாங்க, 16-17 வயசில். சில பசங்களும் அதே மாதிரி தான். இது பேர் கான்ஸ்டியூஷன் டிலேன்னு சொல்லுவோம். அவங்க அப்பா அம்மாவும் அதே மாதிரி லேட்டாக தான் வயதுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதனால எங்களுக்கும் லேட் ஆகும். ஸோ இது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கும் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் தேவை. உங்களுக்கு நமக்கு விழிப்புணர்வு வேணும். அது இருந்துச்சுன்னா கன்சல்ட் யுவர் எண்டோக்ரைனாலஜிஸ்ட். நம்ம இப்போ கொஞ்சம் கொஸ்டின்ஸுக்கு போகலாம். டிஸ்கஷன் ரொம்ப நேரம் பண்ணியிருக்கோம். எஸ். ஸோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, மிஸ்டர் மணிவாசகம், வாட் இஸ் த டயட் ஃபார் டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கேட்டிருக்காரு. ரொம்ப ஈஸியான மற்றும் கஷ்டமான கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு புக்கே எழுதலாம், அவ்வளோ போயிட்டுருக்குது. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒபிசிட்டி வந்து ரேம்பண்ட், அதாவது எல்லா பக்கமும் இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக பெரிய பேண்டமிக். கோவிட்-19 பெரிய பேண்டமிக்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி தான். ஒபிசிட்டி உடல் பருமன். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு கிடையாது, அதுக்கு மேலே இருக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் அடல்ட் எல்லா ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா 5.5 to 6 feet இருப்பாங்க. 80 kg தாண்டினாலே ஒபிசிட்டி தான். பெண்கள் 5 to 5.5 feet இருப்பாங்க. 70 kg தாண்டினாலே, 65-70 kg தாண்டினாலே ஒபிசிட்டி தான். அப்படி பார்த்தா எல்லாருமே நம்ம குடும்பத்தில் ஒபிஸாக தான் இருக்கிறோம் நினைக்கிறேன். 5ல் 4 பேர் ஒபிஸாக இருக்கும். டயபெட்டிஸாக இருக்கட்டும், நான் டயபெட்டிக்காக இருக்கட்டும். இந்த ஒபிசிட்டி எப்படி ஆகிறாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு எவ்வளோ தேவையோ அதற்கு மேலே நம்ம சாப்பாடை சேர்த்துக்கிட்டே இருக்கோம் பல வருஷம். அப்போ தான் ஒபீஸ் ஆகும். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மேலே சேர்த்துக்கிட்டே இருக்கும். இல்லை சார், நான் கரெக்டாக தான் சாப்பிட்றேன், எனக்கு தெரியும், நான் வந்து எப்போதுமே 2 தோசை தான், கரெக்டாக 2 தோசை தான், அவ்வளோ 2 சப்பாத்தி தான் சாப்பிடுவேன், இவ்வளோ தயிர் சாதம் சாப்பிடுவேன்பாங்க. ஆனாலும் நான் குண்டாயிட்டே இருக்கேன் சார்பாங்க. உண்மை என்னன்னா அவங்களுக்கு அவ்வளோவே தேவையில்லை. நம்மளா நினச்சிக்கிறோம் நமக்கு இவ்வளோ தேவைன்னு. ஏன்னா 35 years 50 years பேக்கு இங்கேருந்து அங்கே நம்ம ஒரு பனானா வாங்கணும்னா போகணும், நடந்து போகணும், 1 kilometer போகணும், பிளான் பண்ணி பஸ் பிடிச்சி போகணும். இப்போ அப்படி இல்லை. பனானா கடையும் நம்ம பக்கத்துலேயே வந்துருச்சு. ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்துக்குறோம் உட்காந்த இடத்துலேருந்து. இல்லை வண்டி எடுத்து கிளம்பி போகிறோம். சைக்கிள் கிடையாது, பைக்கு இல்லை கார், சம்டைம் எடுத்து கிளம்பி போகிறோம். ஸோ என்ன ஆகும் நேச்சுரலாக, நமக்கு 2 தோசை முன்னாடி தேவைப்பட்டுச்சு, இப்போ ஆக்சுவலாக 1 தோசை போதும், அவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். மிச்சம் 1 தோசை என்ன நினைக்கிறீங்க, கரெக்டாக இந்த இடத்துல வயிற்றுல சேரும். இப்படி யோசிச்சு பாருங்க, டெய்லி 1 தோசை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டே போவோம். இப்படி தான் வெயிட் போடுறோம் எல்லாருமே. இதுதான் காஸ். ஹவு டு வி கெட் ஃபேட்னு எங்களுக்கு ஒரு புக்கே இருக்குது. இப்படி தான் எல்லோரும் வெயிட் போடுறோம். வேற ஒன்றும் வேற ஏதோ காரணம் சொல்றது, நம்ம தான் அதுக்கு காரணம். நம்மளோட வாய் கட்டுப்பாடு கிடையாது. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டா போதும். நமக்கு 1 தோசை போடணும்னா போதும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நிறைய பேர் பசி வந்தால் சாப்பிடணுன்றாங்க. அது தவறு. பசி வந்து சாப்பிடணும்லாம் கிடையாது. பசி கட்டாயம் வரும். உயிர் வாழணும்னா சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடாம இருக்கவே முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். பசி வந்து சாப்பிட்றதுனால இன்னும் ஒபிசிட்டி வரும். ஏன்னா நிறைய சாப்பிடுவோம் பசி வந்து சாப்பிட்டா. கரெக்ட் டைமுக்கு எவ்வளோ வேகமாக எவ்வளோ ஏர்லியராக சாப்பிட்டோமோ அவ்வளோ ஏர்லியராக சாப்பிட்றணும். 7 to 8 o'clock, 12 o'clock to 1 o'clock, ஈவினிங் 8 o'clock சாப்பிட்றணும். ரைட். இப்போ வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது? இதுதான் பயங்கரமாக ரொம்ப மில்லியன் இல்லை பில்லியன் டாலர் கொஸ்டின். இது மிகப்பெரிய சவாலாக நிறைய பேருக்கு இருக்குது. இந்த வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது? எல்லா ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறதுலே இது ஹையஸ்ட் பிரச்சனை இதுதான். வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது? ரொம்ப ரொம்ப சுலபம். வெயிட் லாஸ் செய்வது மிகவும் சுலபம். இது வந்து ஃபர்ஸ்ட் திங், இது ஒரு சவாலாக நம்ம ஏற்றுக்க கூடாது. வெயிட் லாஸ் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற சவாலாக பண்ணுறத முதல்ல நிப்பாட்டிக்கணும்.
வெயிட் லாஸை நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக தான் மாற்றிக்கணும் தவிர்த்து அது தனியாக ஒரு சவாலை எடுத்து அதை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாற்றிக்கூடாது. இதுதான் நிறைய பேர் செய்கிற தவறு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே மாதத்தில் நான் 5 கிலோ குறைச்சி காட்டுறேங்க, 3 மாதத்தில் 30 கிலோ குறைச்சி காட்டுறேன்னாங்க. சில பேர்த்துக்கு சரியாக வந்துடும், 100ல் 2 பேர்த்துக்கு சரியாக வரும். திடீர்னு 6 ஹவர்ஸ் ஜிம் போக ஆரம்பிச்சிருவாங்க, திடீர்னு சாப்பிட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ரைட், ஓகே, தப்பு இல்லை. நீங்கள் 28 வயசில் பண்ணுறீங்கன்னா அது ஓகே தான். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அதை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பண்ண முடியுமா? ஸோ எப்படி நம்ம வெயிட் கெயின் ஆகி வந்தோமோ, ஏன்னா ஒபிசிட்டி பேசிட்டு இருக்காங்க, ஒபிசிட்டியும் ஒரு ஹார்மோன் பிரச்சனை, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வெயிட் கெயின் ஆகி வந்தோமோ அதே ஸ்பீடில் தான் வெயிட் லாஸ் பண்ணும். யாருமே பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் வெயிட் கெயின் ஆகிட மாட்டாங்க. 3 வருஷம் இல்லை 13 வருஷம் கூட இருக்கும் நிறைய பேத்துக்கு. 3 மாதத்தில் வெயிட் கெயின் ஆனீங்கன்னா உறுதியாக வேற ஒரு ஹார்மோன் பிரச்சனை இருக்குன்னு நினச்சோம், அதையும் நினச்சிக்கோங்க. 3 மாதத்தில் 6 மாதத்தில் வெயிட் கெயின் 5 கிலோ 10 கிலோக்கு மேலே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹார்மோன் பிரச்சனைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரைட், சரி. இப்போ வெயிட் லாஸ்க்காக வராங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படி என்ன அட்வைஸ் கொடுப்போம் அப்படின்னா, அடிப்படையாக ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு, அப்புறம் கார்டிசால்னு உடம்புல ஸ்டீராய்டு அதிகமாக சுரக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது அதிகமாக சுரக்குதையா, நார்மலாக இருக்குது, ரைட். அப்புறம் வெயிட் லாஸ் டயட். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்தா மட்டும் போதாது, அதோட கம்மியாக கொடுக்கணும். நமக்கு 2 தோசை சாப்பிட்டா எனக்கு கரெக்டாக இருக்கும் டாக்டர், எனக்கு 2 சப்பாத்தி போதும், பட் எனக்கு 104 கிலோலேருந்து 70 கிலோ வரணும்பாங்க. 2 தோசை, அந்த 2 சப்பாத்தியில் இருந்தால் 104 கிலோலேயே நிற்போம் நம்ம. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக நிப்பாட்டிடக்கூடாது சப்பாத்தி தோசை. 2 சப்பாத்திலேருந்து முதல்ல 1 சப்பாத்தி, அரை சப்பாத்திக்கு வரணும் முதல்ல நம்ம. அப்படி வர ஆரம்பிச்சுட்டு மிச்ச நேரம் எப்படி பசிக்குதோ அந்த நேரத்துக்கு சத்துள்ள ஆகாரமாக சாப்பிட ஆரம்பிக்கும். லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தா எப்படி நம்ம 3-5 வருஷத்தில் வெயிட்டு போட்டு வந்தோமோ அதே மாதிரி 3 வருஷத்தில் வெயிட்டு குறைஞ்சி வந்துடும். இதெல்லாம் சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம். இப்போ எங்கள் ஒபிசிட்டி கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடந்த இப்போ 3 வருஷமாக ஓடிட்டுருக்கு ஒபிசிட்டி கிளினிக்குன்னு. அதில் பார்த்தீங்கன்னா 500 பேஷண்ட் ப்ளஸ், அப்ராக்சிமேட் 500 பேஷண்ட் ப்ளஸ் ஒரு 100-120 பேர் அப்படியே குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பார்க்குறோம் நாங்கள். இதுக்கான செலவு என்ன? ஒன்றும் கிடையாது, 0. அவங்க வீட்டு சாப்பாடை வச்சு தான் குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவுடர் என்னென்னமோலாம் பயங்கரமான டயட்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் திருப்பி சொல்கிறேன், 100ல் 2 பேருக்கு உதவி செய்யும், ஆனால் எல்லாத்துக்கும் உதவி செய்யாது. சயின்டிஃபிக்காக இயற்கையை எப்படி வெயிட்டு போட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம வெயிட்டு குறையணும். நிறைய பேர் ஒரே மாதத்தில் அவ்வளோ வெயிட், அது ஆக்சுவலாக இயற்கையான முறை கிடையாது. இயற்கையான முறை மெதுவாக எப்படி வெயிட் போட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் வெயிட்டு குறையணும், அதுதான் இயற்கையான முறை. அடுத்தது முக்கியம், இது சம்மந்தமாகவே நிறைய கேள்வி வந்திருக்குது. இதில் தான் இருக்கிற இப்போ நிறைய கேள்வி வந்திருக்கு. ஸோ வித்தவுட் எக்ஸசைஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், இட் இஸ் பாசிபிள். சில பேரால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. அவங்களும் என்ன பண்ணுவாங்க அதையும் யோசிச்சு பார்த்துக்குவோம். ஸோ 100 கிராம் ஒருத்தர் வெயிட் குறையிறாருன்னா அதுக்கு 90 கிராம் வெயிட் லாஸ் காரணம் டயட்டிங் தான், 10 கிராம் தான் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் எதுக்குன்னா மெயினாக வெயிட் லாஸ் நோக்கம் கிடையாது. எக்ஸசைஸோட நோக்கம் ஹெல்த்தி லைஃப், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, நார்மல் ஹார்ட் நார்மல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஏன் ரொம்ப எம்ஃபசைஸ் இந்த காலத்தில் எக்ஸசைஸ் பற்றி வருதுன்னா, நம்ம அடிப்படை வேலை பார்க்குறதே நிப்பாட்டிட்டோம். அதனால தான் நானும் தான் எல்லாருமே நிப்பாட்டிட்டோம். ஏன்னா எல்லாத்துக்குமே நமக்கு வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு, ஆன்லைன் எல்லாமே வந்துருச்சு. சிம்பிள் ஃபோனில் ஒரு 1000 rupees ஃபோன்லேருந்து அத்தனையும் மேலேயும் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எக்ஸசைஸ்ன்னு தனியாக ஒரு ஆக்டிவிட்டி செய்ய வேண்டியிருக்கு. அது வந்து நார்மல் லைஃப்க்கே நம்ம செய்யணும். கை கால்லாம் இயற்கை அதுக்கு தான் கொடுத்துருக்கு, அதுக்கு செய்யணும். வாய் மட்டும் தான் நமக்கு நகருது, கை கால் நகருது குறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 30 minutes to 1 hour per day உடம்புல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும். நமக்கு கைக்கும் இருக்கணும், காலுக்கும் இருக்கணும். ஸோ அது ஆனால் வெயிட் லாஸ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ராவாக எக்ஸசைஸ் பண்ணணும். 2-3-4 hours மேலே பண்ணாதான் நார்மல் வெயிட்லேருந்து அந்த எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் குறையும். என்ன பிரச்சனைனா டெய்லி 4 hours எக்ஸசைஸ் பண்ண முடியாது நிறைய பேரால். ஸோ ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ் எதுக்குன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்கள் வெயிட்டை.
வெயிட்டை குறைக்கணும்னா டயட்டிங் தான் மெயின். ஸோ ரெண்டுமே சேரணும், மெயின் டயட்டிங். ஸோ நான் இதோட ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. ஒரு ரொம்ப நட்ஷல்ல சின்ன சின்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். எனி டைம் யார் வேணாலும் என்னோட ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து எனக்கு மெசேஜ் கொடுக்கலாம், பிங் பண்ணலாம். மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஐம் டாக்டர் கிருஷ்ணா சங்கர், கன்சல்டன்ட், டயபெட்டிஸ் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட், அடல்ட் அண்ட் பீடியாட்ரிக். அதாவது டயபெட்டிஸ்க்கு ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ். நாங்கள் எவ்வளோ ஹை சுகர் இருந்தாலும் குறைக்க முடியும், யாரும் பயந்துக்கவே தேவையில்லை, கண்டிப்பாக குறைக்க முடியும். குறைக்க முடியாத சுகரே கிடையாது. அந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட வாங்க டயபெட்டிஸ்க்கு. அதே மாதிரி எண்டோக்ரைனாலஜிஸ்ட் நாங்கள். எப்படின்னா எனி ஹார்மோன் ப்ராப்ளம் எப்படிலாம் ப்ரெசென்ட் ஆகலாம், எப்படி வேணால் ப்ரெசென்ட் ஆகலாம். ஏதாவது பிரச்சனை புரிய மாட்டேங்குது, சரியாக மாட்டேங்குதுன்னா ஃபஸ்ட்டு ஹார்மோன் பிரச்சனையும் தேடி பார்த்துருங்க. ஏன்னா வைத்தியம் ரொம்ப ஈஸி. எந்த ஏஜில் வரலாம், எந்த ஏஜ்லையும் வரலாம். பிறந்த குழந்தை, 7 வயசு குழந்தை, 7 வயசு பொண்ணு பையனுக்கு வரலாம், 15 வயசு, 25, 30, ப்ரெக்னென்ட் ஆனவங்க, ப்ரெக்னென்ட் ஆக போகிறவங்க, வயசானவங்க, ஃப்ராக்சர் ஆனவங்க கூட ஹார்மோன் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டயபெட்டிஸ் அண்ட் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட், அடல்ட் அண்ட் பீடியாட்ரிக் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எந்த பிரச்சனை நீங்கள் ஹார்மோன் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினச்சாலும் தயவு செய்து அணுகுங்கள். என்னோட போஸ்ட்டுக்கு யூ கேன் சென்ட் மெசேஜஸ், நீங்கள் மெசேஜ் கொடுக்கலாம். ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பர் 0422450000. இதுக்கு கால் பண்ணலாம். எனி டைம் எனக்கு உங்கள் டவுட்ஸை மெசேஜஸ் மூலமாக நீங்கள் கேட்கலாம். டெலிமெடிசன் மூலமாக ஹார்மோன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வர முடியல. நிறைய பேத்துக்கு இப்போ வெளியூர்லேருந்து இப்போ நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் நீலகிரிஸில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், வெளிநாடு பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், வேற ஸ்டேட்டில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேத்துக்கு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் டெலிமெடிசன் மூலமாக ஹாஸ்பிட்டல் மூலமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் டயபெட்டிஸ் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற கஷ்டப்பட்டுருப்பீங்க, டெலிமெடிசன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் பிரச்சனைகள் மற்றும் டயபெட்டிஸ் அண்ட் தைராய்டு இஷ்யூஸ் எல்லா ஃபேமிலியிலையும் பலவித சவால்களையும் சேலஞ்சஸ், முக்கியம் ஒபிசிட்டி. நிறைய பேருக்கு ஒபிசிட்டி நிறைய பேர்த்துக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் எண்டோக்ரைனாலஜிஸ்ட். ஸோ தேங்க்யூ. இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்குது. நான் மெசேஜ் மூலமாக ரிப்ளை பண்ணுறேன் எல்லாத்துக்குமே. தேங்க்யூ வெரி மச்.